அண்மை செய்தியை பார்க்கிறோம். பள்ளி மாணவர்களுக்கு 4 செட் இலவச சீருடையை உடனடியாக வழங்க இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள். அகிலா, வணக்கம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த சீருடைகள் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையில் விலையில்லா வேட்டி, சேலை மற்றும் மாணவர்களுக்கான 4 செட் விலையில்லா பள்ளி சீருடைகள் வழங்கும் திட்டங்களில் சுணக்கம் காட்டக்கூடிய திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே இந்த ஆண்டு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா 4 செட் சீருடைக்கு பதில் 3 செட் சீருடைகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 4 செட் வழங்கியதாக கணக்கு காட்டப்படுவதாகவும் இதன் மூலமாக திமுக ஆட்சியாளர்கள் அரசுக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுத்துவதாகவும் செய்திகள் வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எரிகிற வீட்டில் பிடுங்கிய வரை லாபம் என்கிற அடிப்படையிலே எல்லா திட்டங்களிலும் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என்று திமுக அரசு தனது ஆக்டோபஸ் கரங்களை தொடர்ந்து நீட்டி வருவதாகவும் அனைத்து துறைகளிலும் இது நடைபெறுவதாகவும் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது எனவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கின்றார். குறித்த காலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு 4 செட் சீருடைகளை உடனடியாக வழங்கவும், விலையில்லா வேட்டி சேலை பொதுமக்களுக்கு பண்டிகை காலங்களில் குறித்த நேரத்தில் வழங்கிடவும் அவர் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். நெசவு தொழிலை மட்டுமே நம்பியுள்ள தொழிலாளர்கள் மற்றும் கடுமையான விலைவாசி உயர்வு, குறித்த காலத்தில் பருப்பு, எண்ணெய் ஆகியவற்றை நியாய விலைக் கடைகளில் வழங்காமல் ஏழை எளிய மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய திமுக அரசுக்கு கடுமையான கண்டனம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.